Taste the Daily. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் 1 மற்றும் 2 நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ளது. அனைவரும் வருக. நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா டிவியில் தான். ஏன்னா அந்த காமெடி ஷோ முன்னும்போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது பாருங்க, சான்ஸே இல்லை. சின்ன பாப்பா பெரிய பாப்பா லொல்லு சபா திருமதி செல்வம் கல்யாண வீடு இப்ப சிறகடி காசு அதான் விஜய் டிவில நம்பர் 1 சீரியல். அதுல முத்துக்கு நண்பனா நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். காமெடி ஆர்டிஸ்ட்ன்றது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, அந்த காலத்துல இருந்தே காமெடின்னு இல்லாம எந்த ஒரு திரையிலையும் யாரையும் பார்க்க முடியாது. பெஸ்ட் காமெடியன் அவார்டு வந்து இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் வாங்குறேன். என்ன சீக்கிரம் கொடுத்துருவாங்களா? 25 வருஷமா பொறுத்திருக்கிற, ஒரு 25 நிமிஷம் பொறுத்துக்க கூடாது அப்படின்னாங்க. வயசானா கூட காமெடியன் அப்படியே டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து காமெடியனுக்கு மட்டும்தான் இருக்கு. ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். நம்மளோட எலிசபெத் மேம் அவர்களுக்கு இத்தனை வருடமாக நம்மளை என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்காங்க. த்ரூ டெலிவிஷன் நிறைய சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். எல்லாருக்கும் வணக்கம். எங்களை போல கலைஞரை வாழ வைக்கிற ரசிகர்கள், எங்கள் சக குடும்ப நம்பர் எல்லாருக்குமே நன்றி. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் சிரிக்கிறதுக்கு யாருக்குமே நார்மல் டே டு டே லைஃப்பில் சான்சஸ் இருக்கிறது இல்லை. எப்பயாவது இந்த மாதிரி காமெடி மூவிஸ்லையோ இல்லை இந்த மாதிரி பார்க்கும்பொழுது தான் நம்ம சிரிப்போம். அதுக்கு நம்ம எல்லாருக்குமே அந்த சிரிப்பு வைக்கிற அந்த காமெடியன்ஸ்க்காக இன்றைக்கி ஒரு கூப்பிட்டு அவார்டு பார்த்தது. விஷ்ணுபிரியா என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி கலக்கல் காமெடி அவார்டு நவம்பர் 10 இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது நான் இவ்வளோ கிராண்டாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நினைக்கல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல். நான் தான் இப்போ மைக் வாங்கி நான் சொன்னேன், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ். உண்மையில் இன்னும் என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, இங்கே மேடையில் வந்த எல்லா காமெடியன்ஸ் அவங்க எல்லோரும் சொன்னது இதுதான் அவங்களோட முதல் அவார்டு, இதுதான் அவங்களோட முதல் அவார்டுன்னு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி ஒரு முயற்சி எடுத்ததுக்கு உங்களுக்கு சாய் சக்திக்கும் விஷ்ணுபிரியாவுக்கும் கண்டிப்பாக பெஸ்ட் விஷஸ். காட் பிளஸ் யூ. இன்னும் நிறைய பேருக்கு நிறைய அவார்டு நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. கலைஞர்களுக்கு எல்லாம் என்ன மெயின்னா, இவங்க சொன்ன மாதிரி கைத்தட்டலும் பாராட்டுகளும் அங்கீகாரம் மட்டும்தான். எல்லாரும் அதை ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாராட்டி அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்ததுக்கு அரோரா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. நான் வந்து சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ் இதிலலாம் நான் ஹீரோவாக பண்ணியிருந்தாலும், நான் எப்போது ஆதித்யா டிவியில் வந்து காமெடி ஷோ பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து காமெடி பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஷோவுக்கு வந்து நான் வாலண்டியராக நான் வர்றேன்னு சொல்லியே நான் வந்தேன். நான் எவ்வளோ லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஷோ முடிகிற வரை நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா ஹீரோ பண்ணுறது, ஆக்ஷன் ஹீரோ பண்ணுறது, ரொமான்டிக் ஹீரோ பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸிங்க. காமெடி பண்ணி சிரிக்க வைக்கணும். இந்த இத்தனை மணிக்கு 10 மணிக்கு ஒரு காமெடி பண்ணி இதெல்லாம் சிரிக்க வைங்க பார்ப்போம். பட் ஒரு காமெடி ஆக்டராக இருந்தால் முடியும். ஸோ இதுக்காக ஒரு கலக்கல் காமெடின்னு ஒரு ஷோ வந்து ஆர்கனைஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கீங்க. ஸோ அழகாக எல்லாம் பேசி போயிட்டான். எல்லாருக்கும் செலிபிரிட்டி பேசுகிறது எல்லாம் பேசி போயிட்டான். கண்டினியூவாக வருஷம் நீங்கள் இந்த ஷோ பண்ணணும், தொடர்ந்து பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா டிவியில் தான். ஏன்னா அந்த காமெடி ஷோ முன்னும்போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது பாருங்கள், சான்ஸே இல்லை. ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே வந்து ஒரே குடும்பம். ஏன்னா வந்து காமெடி ஆர்டிஸ்ட்ன்றது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, அது அந்த காலத்துலேருந்தே காமெடின்னு இல்லாமல் எந்த ஒரு திரையிலையும் யாரையும் பார்க்க முடியாது, ஸ்டேஜ்லேயும் பார்க்க முடியாது. அதே சமயத்தில் இப்போ வரைக்கும் வயசானா கூட காமெடியன் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து காமெடியனுக்கு மட்டும்தான் இருக்குது. எல்லாருமே வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க்கில் தான் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கோம். ஸோ மேலும் இது தொடரணும். நீங்கள் சீக்கிரமாக ப்ரொடக்ஷன் பண்ணணும், நாங்கள் எல்லாருமே அதில் நடிக்கணும். மெயினாக வாசுகி அக்கா சொல்ல போனாங்கன்னா, வாசுகி அக்காவும் நானும் வந்து நிறைய பண்ணியிருக்கோம், நிறைய எபிசோட் பண்ணியிருக்கோம். பாரதி ராஜா சாரோட சீரியல் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அக்கா அப்படியே இருக்காங்க, என்றும் இளமை.
தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். நான் வந்து சின்ன பாப்பா பெரிய பாப்பா லொள்ளு சபா திருமதி செல்வம் கல்யாண வீடு இப்போ சிறகடிக்க ஆசை அதான் விஜய் டிவியில் நம்பர் 1 சீரியல். அதில் முத்துக்கு நண்பனாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்ன இந்த இது கிடைக்க காரணமாக இருந்த சாய் சக்திக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். நான் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்கேன். பெஸ்ட் காமெடியன் அவார்டு வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வாங்குகிறேன். அது நான் அதான் கேட்டேன் பிரேம பிரியாட்ட சொன்னேன், என்ன சீக்கிரம் கொடுத்துருவாங்களா? 25 வருஷமாக பொறுத்துருக்கிற ஒரு 25 நிமிஷம் பொறுத்துக்க கூடாதா அப்படின்னாங்க. தேங்க்யூ பழனின்னு சொன்னதுக்கு தேங்க்யூ. பழனின்னே கிடையாது, பேர் லொள்ளு சபா பழனிப்பன். ஓகே தேங்க்யூ. Taste the Daily. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் 1 மற்றும் 2 நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ளது. அனைவரும் வருக.